Good morning, students. Today to learn about string functions. Last index of search a string to see if it contains a specified characters and if it does returns the position of that character. If the specified character occurs more than once in the string, it returns the position of the last occurrence of that character rather than the first. Substring of returns the position of a string between two specified positions. Syntax substring of starting position, comma ending position. Sub str of returns the position of the string starting from the specified position and continuing for a specified number of characters. Syntax sub str of starting position number of characters. Char code at of returns the numerical ASCII value of a character at the specified position. From char code of returns the character represented by a string of numerical ASCII value. String of converts a number into a string. போன கிளாஸில் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணோம், நம்ம என்ன வேர்டை சர்ச் பண்ண சொல்கிறோமோ அந்த வேர்டை சர்ச் பண்ணி எத்தனாவது பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கும். இப்போ ஒரே வார்த்தை ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வரும்போது ஃபஸ்ட்டு எந்த பொசிஷனில் இருந்ததோ அந்த பொசிஷனில் ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, நம்ம எந்த வார்த்தையை சர்ச் பண்ண சொல்கிறோமோ அந்த வார்த்தை எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக எந்த இடத்துல இருக்கோ அந்த லெட்டர், அந்த லெட்டரை உடைய பொசிஷனை பிரிண்ட் பண்ணும். சப் எஸ்டிஆர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, நம்ம ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து ஃபினிஷிங் பொசிஷன் வரையிலும் இந்த ரேஞ்சுக்கு இடையில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அந்த லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிட்டர்ன் இன்னி ஒரு ஸ்ட்ரிங் எடுத்திருக்கோம். அதில் ஸ்டார்டிங் பொசிஷன் 2வும் எண்டிங் பொசிஷன் 5ன்னு இனி கொடுக்கும்போது என்ன பண்ணோம், ஃபஸ்ட் லெட்டர் ஆர், செகண்ட் லெட்டர் 2, அப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் முதல்ல 2ன்னு சொன்னோம். அப்போ ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இ வந்து 2ஆக இருக்கும், டி வந்து 3, அடுத்து யூ வந்து 4, ஆர் வந்து அந்த 5th பொசிஷன். அப்போ டியூஆர்னு அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். சப் எஸ்டிஆர் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்லேருந்து எந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணால் போதும் அந்த கேரக்டர்ஸை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெசிஃபைடுன்ற அந்த வேர்டு எடுத்துக்கிறோம். ஸ்டார்டிங் பொசிஷன் 3 கொடுத்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 4ன்னு கொடுத்தோன்னா, ஸ்டார்டிங் பொசிஷனில் ஸ்பெசிஃபைடில் 3ன்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட் லெட்டர் எஸ், செகண்ட் லெட்டர் பி, தேர்ட் லெட்டர் இ. அப்போ இலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். எத்தனை 5 கேரக்டர்ஸ், 5 நம்பர்ஸ் நம்ம 5 கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ இலேருந்து 5, அப்போ E1 ஆகும், சி வந்து 2 ஆகும், ஐ வந்து 3, எஃப் வந்து 4, அடுத்து ஐ வந்து 5. அப்போ CEECIFIன்னு பிரிண்ட் பண்ணும். அடுத்து கேர் கோட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, நம்ம என்ன கேரக்டரை கொடுக்குறோமோ அதோட ஆஸ்கி வேல்யூ, நியூமரிக்கல் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார்ம் கேர் கோட் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, இதுவும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேரக்டரோட அந்த நியூமரிக்கல் ஆஸ்கி வேல்யூ சீக்வன்ஸை டிஸ்பிளே பண்ணும். கேர் கோடுக்கும் ஃப்ராம் கேர் கோடாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, கேர் கோடில் ஒரே லெட்டரோடைய ஆஸ்கி வேல்யூ மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஃபார்ம் கேர் கோடுன்னு கொடுக்கும்போது எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம கொடுத்துருந்தாலும் அத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸோட ஆஸ்கி வேல்யூஸையும் பிரிண்ட் பண்ணும். டூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸை ஸ்ட்ரிங் வேல்யூவாக டிஸ்பிளே பண்ணும்.
இப்போ 63ன்னு கொடுத்தோன்னா ஆஸ்கி கோடில் 63 வந்து ஏயை ஸ்மால் ஏயை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ ஏன்னு ரிட்டர்ன் பண்ணும். String object also provide methods to add HTML formatting to string. Italic: format a string with I and /I tag. Syntax: string name dot italic of. Example: where my string equal to hello world. Document dot write of my string dot italic of. Bold: format a string with B and /B tag. Sub: format a string with SUP and /SUP tag. SUB of: format a string with sub and /sub tag. இதை போக அடிஷ்னலாக ஜாவா ஸ்கிரிப்டில் என்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னா, அது ஃபஸ்ட்டு இட்டாலிக், போல்டு, இட்டாலிக், சூப்பர் ஸ்கிரிப்ட் இது எல்லாமே நம்ம செகண்ட் யூனிட்டில் படிச்சிருப்போம், இல்லை 4th யூனிட்டில் படிச்சிருப்போம். இட்டாலிக் டேக் என்ன பண்ணும், நம்ம இட்டாலிக் /இட்டாலிக் டேகுக்கு இடையில் என்ன டெக்ஸ்ட் மெசேஜை நம்ம டைப் பண்ணுறோமோ அது கொஞ்சம் சரிஞ்சது மாதிரி டிஸ்பிளே ஆகும். போல்டு என்ன பண்ணும், பிக்கும் /பிக்கு இடையில் என்ன டெக்ஸ்ட் மெசேஜ் நம்ம டைப் பண்ணியிருக்கோமோ அதை டார்க்காக பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் என்ன பண்ணும், சூப்பர் ஸ்கிரிப்ட்னு சொல்லும்போது பவர் வேல்யூ, இப்போ A⁴ கொடுக்கும்போது அப்போ ஏ கொடுத்து சப்புக்கும் /சப்புக்கு இடையில் 2 கொடுக்கும்போது அவுட்புட் எப்படி டிஸ்பிளே ஆகும், A⁴ டிஸ்பிளே ஆகும். அடுத்து சூப்பர் ஸ்கிரிப்ட் டேகுக்கு என்ன பண்ணும், இப்போ எக்ஸாம்பிள் H2O இருக்குன்னா அதில் எப்படி எழுதுவோம், ஹெச் எழுதிட்டு சூப்பர் ஸ்கிரிப்ட் /சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு இடையில் 2 எழுதிட்டு ஓன்னு நம்ம டைப் பண்ணுவோம். அப்போ அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும்போது ஹெச் கீழே 2 ஓன்னு டிஸ்பிளே ஆகும். இதே மாதிரி நம்ம போல்டு, இட்டாலிக், சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் இது எல்லாமே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் யூஸ் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா, ஸ்ட்ரிங் நேம் டாட் அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நேமை ஸ்பெசிஃபை பண்ணும். ஸ்ட்ரிங் நேம்னு சொல்லும்போது நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அதை தான் ஸ்ட்ரிங் நேம் சொல்கிறோம். அதை ஆப்ஜெக்ட்னு சொல்லும்போது போல்டு, இட்டாலிக், சூப்பர் ஸ்கிரிப்ட் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதை ஆப்ஜெக்ட் ஆஃப். எப்படி எழுதணும்னா எக்ஸாம்பிளுக்கு வேர் ஃபஸ்ட்டே பார்த்தோம், வேரியபிளை அசைன் பண்ண போகிறோன்றதை இன்ஃபார்ம் பண்ணோம். மை ஸ்ட்ரிங் ஆஃப்ன்றது வேரியபிளுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணியிருக்கோம், அதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்கோம். இதில் டெக்ஸ்ட் மெசேஜ் ஆனதுனால கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது ஜாவா ஸ்கிரிப்டில் ரைட் பண்ண வைக்கிறதுக்கு என்ன கமெண்ட் கொடுக்குறோம், டாக்குமெண்ட்டுன்ற கமெண்ட் கொடுக்குறோம். டாக்குமெண்ட் டாட் ரைட் ஆஃப் அந்த மெத்தடில் என்ன பண்ணுறோம், நம்ம வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வேரியபிளுடைய நேம் டாட் என்ன ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபை பண்ணும், என்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம இட்டாலிக் யூஸ் பண்ணியிருக்கனால மை ஸ்ட்ரிங் டாட் இட்டாலிக் ஆஃப்னு நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது என்ன பண்ணும், ஹலோ வேர்ல்டுன்னு அந்த வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகும். Regular expressions. A regular expression describes a pattern of characters type that can be used when searching and comparing strings. The special characters used to create regular expression includes /d, represents any numerical character, and opening brace x, closing brace, includes that the preceding items occurs x time consecutively. We can create a simple pattern that check for a credit card number in the following way. Syntax: /d opening brace 4 -/d. The first /d means any number.
the following opening brace 4 which extends the pattern to mean any 4 consecutive numbers. After this comes hyphen underscore which simply means that a dash character is expecting at this point. This comes the 4 consecutive number pattern again. ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன். இந்த ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரே மாதிரியான கேரக்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றத சர்ச் பண்ணுறதுக்கும் கம்பேர் பண்ணுறதுக்கும் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்னென்னா, ஸ்லாஷ் டியும் ஆங்கிள்டு ப்ராக்கெட்டில் எக்ஸு. இதில் ஸ்லாஷ் டி எதை ஸ்பெசிஃபை பண்ணால் எத்தனை தடவை அந்த கேரக்டர்ஸ் அக்கர் ஆகுதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். ஆங்கிள்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ் ஸ்லாஷ் டி நியூமரிக்கல் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆங்கிள்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கக்கூடிய பிளேஸ்லேருந்து தொடர்ந்து அக்கர் ஆகுதுன்றதை ஆங்கிள்டு ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுது. இது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிரெடிட் கார்டு நம்பரில் உள்ள வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கான பேட்டர்னை இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் சின்டாக்ஸில் ஸ்லாஷ் டி 4 அண்டர்ஸ்கோர் ஸ்லாஷ் டி 4 இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் டி எதை ஸ்பெசிஃபை பண்ணுது, நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணுது. ஆங்கிள்டு ப்ராக்கெட்டில் இருக்க 4 எதை ஸ்பெசிஃபை பண்ணுது, அந்த நம்பரை தொடர்ந்து அடுத்த 4 கேரக்டர்ஸ் அடுத்த 4 நம்பர் என்ன இருக்குது என்றதை ஸ்பெசிஃபை பண்ணுது. அடுத்து அதில் இருக்கக்கூடிய ஹைஃபன் எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா அந்த ஹைஃபன் சிம்பிள் வரப்போகுதுன்னு இந்த டேஷ் சிம்பிள் வரப்போகுதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். இதை தொடர்ந்து இதே மாதிரி இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகி அந்த கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய அந்த 16 நம்பர்ஸை இப்படி ரீட் பண்ணும். Regular expression. We can declare a regular expression in two ways. Syntax where my expression equal to new reg expression slash d4 hyphen slash d4 or where my expression equal to backslash slash d angled bracket 4 slash d. The most common used pattern matching characters are slash w represents an alpha numerical characters. Capital W represents non-alpha numerical character. Small slash d represent any numerical character. Slash capital D represent any non-numerical character. Slash S represent any white space characters. Carriage return tab. Slash capital S represent any non-white space characters. ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷன்ஸை நம்ம 2 வழியாக அந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஆப்ஜெக்ட் இல்லாமலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் சின்டாக்ஸ் வேர் முதலே பார்த்தோம், வேரியபிளாக டிக்ளேர் பண்ண போகிறோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். மை ரெஜ் எக்ஸ்பின்ன்றது வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த நேம். மை ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனை அதை நம்ம ஷார்ட்டாக எப்படி கொடுத்துருக்கோம், மை ரெஜ் எக்ஸ்பின்னு கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு நியூன்னு இனி கொடுக்கும்போது நியூன்றது ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். ரெஜ் எக்ஸ்பின்ன்றது வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணியிருந்த நேம். அடுத்து அந்த ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனுடைய அந்த பேட்டர்ன் ஸ்லாஷ் டி ஆங்கிள்டு ப்ராக்கெட் 4 ஹைஃபன் ஸ்லாஷ் டி இதே மாதிரி தொடர்ந்து 4 தடவை எழுதணும். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணுறோம், வேரியபிள் அசைன் பண்ணுறோம், வேரியபிளுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணுறோம். நியூ வேரியபிள் நேம் எழுதுறதுக்கு பதில் என்ன பண்ணுறோம், பேக் ஸ்லாஷ் கொடுத்து அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஃபினிஷ் பண்ணும்போது மட்டும் என்ன பண்ணுறோம், திரும்பி ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபினிஷ் பண்ணும்போதும் பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம்.
அடுத்து இந்த ரெகுலர் எக்ஸ்ப்ரெஷனில் மேட்சிங் பேட்டர்ன் கேரக்டர்ஸை காமன்லாம் பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய மேட்சிங் பேட்டர்ன்ஸ் என்னலான்னா ஸ்லாஷ் ஸ்மால் டபிள்யூ எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா இதில் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர்ஸில் ஆல்ஃபபெட்ஸும் இருக்கும் நம்பரும் இருக்குன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அதுவே ஸ்லாஷ் கேபிட்டல் டபிள்யூ நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா அதில் ஆல்ஃபபெட்ஸும் கேரக்டர்ஸ் நம்பர்ஸும் இருக்காதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். அதுவே ஸ்லாஷ் ஸ்மால் டி யூஸ் பண்ணியிருந்தோன்னா வெறும் நியூமரிக்கல் கேரக்டர்ஸை மட்டும் சர்ச் பண்ணும். ஸ்லாஷ் கேபிட்டல் டி யூஸ் பண்ணோன்னா நியூமரிக்கல் கேரக்டர்ஸ் இல்லாமல் மற்ற சிம்பிள்ஸை சர்ச் பண்ணும். ஸ்லாஷ் எஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா கேரேஜ் ரிட்டர்ன் டேப் ஸ்பேஸ் இந்த மாதிரியான ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத சர்ச் பண்ணும். ஸ்லாஷ் கேபிட்டல் எஸ் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா நான் ஒயிட் ஸ்பேஸ் அந்த கேரேஜ் ரிட்டர்ன் டேபை தவிர மீதி உள்ள கேரக்டர்ஸை நான் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸை என்னெல்லாம் இருக்குன்றத சர்ச் பண்ணும். Type ... match any one of the character other than those within the bracket. X-y match any character within the range x to y. Type x minus y match any one characters other than those which the range x to y. Angled bracket x match the previous item x time. Angled bracket x comma match the previous item at least x time. Array. An array is a set of variables that are grouped together and given a single name. Advantage of array is that order can be changed in various ways. To create an array, a new array object must be declared. Syntax where myArray equal to new array of Ram Sunil Jain, or where myArray equal to square bracket Ram Jain Sunil. அடுத்து நம்ம மேட்சிங் பேட்டர்னில் பார்க்க போகிறது அந்த டைட் சிம்பிள் வச்சு டபுள் டாட் இருந்ததுன்னா அது எதை ஸ்பெசிஃபை பண்ணோன்னா நம்ம சர்ச் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸில் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு கேரக்டராவது மேட்ச் ஆகுதான்றதை சர்ச் பண்ணும். X-y என்ன பண்ணோன்னா எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரேஞ்சுக்கு உள்ள ஏதாவது மேட்ச் ஆகக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்கான்றதை செக் பண்ணும். அந்த பவர் சிம்பிள் X-y எதை ஸ்பெசிஃபை பண்ணுதுன்னா XY ரேஞ்சுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை அது மேட்ச் ஆகுதா, ஏதாவது ஒரு கேரக்டர்ஸாவது அதில் மேட்ச் ஆகுதான்றதை செக் பண்ணும். ஆங்கிள்டு ப்ராக்கெட்டில் எக்ஸ் எதை ஸ்பெசிஃபை பண்ணோன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டமில் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் இது மேட்ச் ஆகுதுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணும். எக்ஸ் கமா ஒய் என்ன பண்ணோன்னா இதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அந்த ப்ரீவியஸ் ஐட்டம் கூட இது மேட்ச் ஆகுதான்றதை செக் பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அரேன்றது என்னன்னு லாங்குவேஜ் பேப்பரில் நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. அரேனா என்ன? ஒரே நேமில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியபிள்ஸை ஸ்டோர் பண்ணுறதை தான் அரேன்னு சொல்கிறோம். இதில் ஜாவா ஸ்கிரிப்டில் அரேயோட அங்கே அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம எந்த அரே ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய ஆர்டரை நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. அரேயை டிக்ளேர் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் வேர் myArray ஈக்குவல் டு நியூ அரே ஆஃப். இதில் வேர் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். myArrayன்றது வேரியபிளோடைய நேம், நியூன்றது
ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அரேக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணுமோ, இப்போ நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் யூஸ் பண்ணுறதுனால, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால, இதை வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால டபுள் கோட்ஸ்க்குள்ளே கமா செப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனை நம்பர் ஆஃப் நேம்ஸ் வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மெத்தடில் என்ன பண்ணுறோம், நியூன்ற ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணாமல் டைரெக்டாக வேரியபிள் அசைன் பண்ணி வேல்யூஸை ப்ரொவைட் பண்ணுறோம்.